புதுச்சேரி அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய ஒருவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் தலைமையில் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே நின்றிருந்த 3 பேரை போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்றனர். இருவரை போலீசார் விரட்டி பிடித்து சோதனை செய்தபொழுது அவர்கள் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த ரூமேஷ்குமார், முதலியார்பேட்டையைச் சேர்ந்த முருகன் என்பதும் திருவண்ணாமலையில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்த நிலையில் அவர்களிடமிருந்து 5000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்கள், செல்போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்பவரை தேடி வருகின்றனர். மடுகரை அம்பேத்கர் சிலை அருகே மடுகரை புதுவை சாலையில் போடப்படாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெட்டப்பாக்கம் தொகுதியில் பிரதான சாலைகளை மேம்படுத்தும் வகையில் கடந்த ஆண்டு முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் இணைந்து 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை செய்தனர். பூமி பூஜை போடப்பட்டு சில சாலைகள் போடப்பட்டது. முக்கிய பிரதான சாலையாக கருதப்படும் மடுகரை புதுவை சாலை பல மாதங்களாகியும் இதுவரை தார் சாலை போடவில்லை. மடுகரை புதுவை சாலை, மடுகரை பட்டாம்பாக்கம் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பைக்கில் செல்பவர்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகின்றனர். இதனை கண்டித்து இன்று காலை 10 மணி அளவில் மடுகரை கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மடுகரை அம்பேத்கர் சிலை அருகில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுக்காமல் தயக்கம் காட்டி வரும் அமைச்சர் ராஜவேலுவை கண்டித்தும் கோஷம் எழுப்பினர். தகவல் அறிந்த மடுகரை உதவி ஆய்வாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சில தினங்களில் சாலை அமைப்பதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்படும் என்று தெரிவித்தனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். தேசிய கைப்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற புதுச்சேரி ஆடவர், மகளிர் அணியினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான 2ஆம் ஆண்டு 3A சைட் கைப்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற புதுச்சேரி ஆடவர் மற்றும் மகளிர் அணியினர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். திருக்காஞ்சி பகுதியில் நடைபெற்ற இப்போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 8 ஆடவர் அணிகளும் 6 மகளிர் அணிகளும் பங்கேற்றன. அனைத்து போட்டிகளும் லீக் முறையில் நடைபெற்ற நிலையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய புதுச்சேரி ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் தங்களது பிரிவுகளில் முதலிடம் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தன. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், மாநில தலைவர் மோகன், பொருளாளர் சரவணன் சிவாச்சாரியார், துணைத் தலைவர் டாக்டர் சசிதரன், செயலாளர் விமல்ராஜ், நிர்வாகிகள் கணேசன், குணசேகர், அரசு, விக்கி உள்ளிட்டோர், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வெளியூர் தொகுதியில் முதியோர்களுக்கு இலவச போர்வை காலணிகளை ரவிக்குமார் எம்எல்ஏ வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வெளியூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை, கொம்பாக்கம் அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வெளியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகளை குறித்து கேட்டறிந்த அவர், அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொழிலதிபர் முகமது யூனிஸ் மற்றும் சுல்தான்பேட்டை பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பிள்ளையார்குப்பம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்களை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கி சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மாநிலம் மூசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அரசு சார்பில் மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊசூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அரசு வழங்கும் இலவச பாட புத்தகங்களை வழங்கி புதிய கல்வியாண்டை தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய கார்த்திகேயன் எம்எல்ஏ, மாணவர்கள் கல்வியில் மட்டுமின்றி ஒழுக்கம், தூய்மை மற்றும் நற்பண்புகளிலும்
சிறந்து விளங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் எதிர்காலத்தில் எந்த துறையில் கல்வி கற்க வேண்டும், எந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்கான தெளிவான இலக்கை இப்பொழுதே நிர்ணயித்து அதனை நோக்கி திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று மாணவர்களை ஊக்குவித்தார். மேலும் உடற்பயிற்சியும் கல்வி மாணவர்களின் வாழ்வில் இன்றியமையாதவை என்றும் இந்த இரண்டிலும் சிறந்து விளங்கினால் எதிர்காலம் வளமாக அமையும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள், காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கம்பளிக்காரன்குப்பம் கிராமத்தில் கற்பக விநாயகர், எல்லையம்மன், ஐனாரப்பன் ஆலய கும்பாபிஷேகம். திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் அருகே உள்ள கம்பளிக்காரன்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கற்பக விநாயகர், எல்லையம்மன் மற்றும் பூரணி புஷ்பகலா உடனுரை ஐயனார் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் விக்னேஸ்வர பூஜை, தன பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் முதல் யாகசாலை பூஜை மற்றும் இரண்டாம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. காலை 9:30 மணி அளவில் கடம் புறப்பாடு நடைபெற்ற ஐயனார், எல்லையம்மன் மற்றும் கற்பக விநாயகர் ஆலய விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு சிறப்பு அலங்காரத்தில் செய்யப்பட்டு விநாயகர், ஐயனார் மற்றும் எல்லையம்மன் வீதி உலா நடைபெற்றது. கும்பாபிஷேக ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு நிதி உதவி பெறும் ஆணையை அமைச்சர் சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த 14 நபர்களுக்கு கல்வீடாக கட்டுவதற்கு முதலாவது தவணையாக 1 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 14 லட்சம் ரூபாய் நிதி உதவி பெறுவதற்கான ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் சிவக்கொழுந்து லாஸ்பேட்டையில் உள்ள தனது அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்பொழுது ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார், முதன்மை செயல் அலுவலர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சன், இளநிலை பொறியாளர் சத்யவாணி, தொகுதி கள ஆய்வாளர் செங்கதிர் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தென்னிந்தியாவில் முதன்முறையாக ரோபோட்டிக் உதவியுடன் பிராக்கியல் பிளெக்ஸ் நரம்பு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சையை ஜிப்மர் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறை வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிராக்கியல் பிளெக்ஸ் என்பது கழுத்தில் உள்ள தண்டுவடத்திலிருந்து தோள்பட்டை, கை மற்றும் விரல்களுக்கு செல்லும் நரம்புகளின் வலைப்பின்னல் ஆகும். தமிழில் இதை மூச்சுக்குழாய் பின்னல் அல்லது கழுத்து நரம்பு தொகுதி என்று அழைப்பார்கள். நரம்பு காயம் கொண்ட 2 நோயாளிகளுக்கு கடந்த ஜூன் 29ஆம் தேதி அன்று ரோபோட்டிக் உதவியுடன் மார்பக குழாய் வழி கிரானிக் நரம்பை எடுத்து அதனை மஸ்குலேக் யூட்டேனியஸ் நரம்புடன் இணைக்கும் மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. 2 நோயாளிகளுக்கும் இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் முழங்கையை மடக்கும் செயல்பாட்டை மீட்டெடுக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அறுவை சிகிச்சைகளை டாக்டர் தினேஷ்குமார் தலைமையிலான ஜிப்மர் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மருத்துவக் குழு வெற்றிகரமாக மேற்கொண்டது. தென்னிந்தியாவில் முதன்முறையாக ரோபோட்டிக் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட பிராக்கியல் பிளெக்சஸ் நரம்பு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை என்ற பெருமையை இச்சாதனை பெற்றுள்ளது. இச்சாதனையை ஜிப்மர் இயக்குநர் பேராசிரியர் வீர் சிங் நேகி பாராட்டினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் 55வது ஆண்டு திருப்பவித்ரோற்சவ விழா கருட சேவையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் 55வது ஆண்டு திருப்பவித்ரோற்சவ விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று லட்சுமி ஹயக்ரீவர் கருட சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அளித்தார். தொடர்ந்து அவப்ருதம், பூர்ணாகதி, சாத்துமுறை, பவித்ரோஸ்தவம் பூர்த்தி ஆகியவை நடத்தப்பட்டு பல்வேறு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.